Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல I'll give you the gist of the important articles of today. Most of the articles are either in the international relations perspective or on India UPSC prelims perspective. Okay, so இன்னைக்கு இருக்க important article first article பார்க்கலாம், the comrades and their divergent perspectives. இந்த article எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஏஷியா பசிபிக் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி சைனா ஸ்டாண்டை ரஷ்யா இஸ் நாட் டேக்கிங் அப்படிங்கிறதா இதில் இந்த முக்கியமான ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட் அதுதான். ஓகே, த இன்கார்பரேஷன் ஆஃப் இண்டோ பசிபிக் கான்செப்ட் இன் இந்தியன் டிப்ளமசி மீன்ஸ் தட் இந்தியா கேன் நோ லாங்கர் பி கன்ஃபைன் பிட்வீன் த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன். ஸோ இதுக்கு முன்னாடி இண்டோ பசிபிக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஏஷியா பசிபிக்னு இருந்தோம். ஏஷியா பசிபிக் கான்செப்டில் மலாக்கா ஸ்ட்ரெயிட் Gulf of Aden வரைக்கும் தான். We know where this is in the map. If not, please kindly refer the world map. Okay, இப்போ இண்டோ பசிபிக்னு சொல்லும் போது இந்தியா அண்ட் த ஹோல் பசிபிக் விச் எக்ஸ்டென்ஸ் அப் டு யூஎஸ் அது வரைக்குமே நம்ம போவோம். இதுதான் இந்தியாவோட வியூ பாயிண்ட். ஆனால் ரஷ்யா இட் இஸ் ஸ்டில் நாட் ஓப்பன்லி என்ன சொல்கிறது, இப்போது சைனா வந்து சவுத் சைனா சீல 2-3 ஐலாண்ட்ஸ் எடுத்தால் நமக்கு என்ன ப்ராப்ளம், இட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். அந்த மாதிரி ஓப்பனாக இட் இஸ் நாட் கன்ஃப்ரண்டிங் சைனா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் நமக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. India is confronted in Ladakh with a situation far uglier and recalcitrant than is in generally recognized. அதாவது நமக்கு இருக்க ப்ராப்ளம் இப்போ இன்னமுமே அதிகமாக இருக்குது. ஆனால் the Russian attitude towards China's growing power and influence will be the touchstone of Russia's relationship with India. Because நம்மளை ஒருத்தவங்க புள்ளி பண்ணுறாங்க, நம்ம போய் far bigger power கிட்ட கேட்கும் போது if they are not supporting us, then surely the relationship between us and that bigger power will affect. அதே மாதிரி இப்போ எப்படி சைனா வந்து இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் த ஐடியா ஆஃப் டெவலப்பிங் குவாட் ஆர் த குவாட்ரிலேட்ரல், அதாவது இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இதை வந்து எப்படி ஏஷியாஸ் நாட்டோ அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ரஷ்யா இஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட்டிங் அஸ். China's dismissive attitude towards Indian capabilities coupled with emerging China-Pakistan nexus, etc. ஆனால் வாட் இந்தியா இஸ் டூயிங் இஸ் வி ஆர் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். நமக்கு இங்கே சவுத் ஏஷியன் நெய்பர்ஸில் யாரும் பெரிய நெய்பர்ஸ் ஹெல்ப்புக்கு வராததுனால வி ஹாவ் த ஒன்லி ஆப்ஷன் ஆஃப் கோயிங் அண்ட் அப்ரோச்சிங் த வெஸ்டர்ன் part, which is US. Russia's ability to influence India-China relationship has become doubtful. India has been searching for another major powers to balance against China as it does not have sufficient means for hard balancing. Adanala we are seeking some other countries, some other bigger powers help. But adukku vanda Russia evlo dooram help pannu abdingiradhu it has become doubtful. India has deepened its ties with Japan and Australia in a way that is close to soft balancing. The real strategic triangle in the maritime domain will be between New Delhi, Washington and Beijing. While other powers such as France, Australia, Japan, Russia will have an impact in the Indo-Pacific region, it is triangular dynamic between India, China and US. இதுதான் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Russia is yet to realize that it will gain immensely from the multilateralism that the Indo-Pacific seeks to promote, and being China's junior partner only undermines its great power ambitions. அதாவது இன்னமுமே ரஷ்யாவுக்கு இஃப் சைனாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம இண்டோ பசிபிக் ஏரியாவில் குறைச்சோம் அப்படின்னா இட் வில் பி பெனிஃபிஷியல் டு ரஷ்யா ஆல்சோ அப்படிங்கிறத இன்னும் அவங்களே புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி இஸ் பவுண்ட் டு டூம் அண்ட் அட்டெம்ப்ட் அட் சிண்டோ இண்டியன் ராப்ரோச்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறது, மெட்டீரியலிஸ்டிக்காக வி ஷுட் ஷோ சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்ரெஸ், லைக் ட்ரூப்ஸ் பின்னாடி போகிறது, கிளியர் டிமார்கேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ், இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும்தான் தென் தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்ரெஸ். Beijing seems to be acting as though it is immune not only to the strategic consequences but also all the conventional rules of international politics. For example, Beijing is not following the UN United Nations Convention law of seas. Aதாவது 200 nautical miles வரைக்கும் தான் any country will have some kind of influence over the maritime boundary. அதெல்லாம் வந்து it doesn't seem to care. அதே மாதிரி nothing can affect us அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜில் it is acting, but the thing is it will get affected if countries try to reduce their imports or exports towards China. It will be heavily defeating China because China oda manufacturing sector nambi da the whole economy is there. If we
try to impose any kind of rule that bans Chinese goods, அதை வந்து நம்மளை வந்து WTOவில் கேஸ் போட முடியும், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி China will surely be affected. China is undoubtedly the most powerful actor in its neighborhood, but it cannot simply have its way in shaping Asia's new geopolitics. So every country will have some kind of freedom and some kind of checks and balances. Hopeless stance of remaining peripheral in its own strategic backyard, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை இந்தியா எடுக்கக்கூடாது. இட் ஷுட் டேக் அ வெரி கிளியர் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட் ரீட் திஸ் ஆர்டிக்கல், ஒன்லி த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் இஸ் இனஃப். அடுத்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இன் கேரளா த நீட் டு பட்ஜெட் ஃபார் த ஃபியூச்சர். இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எஜுகேஷனில் லீடிங்கில் இருக்குது இதுதான். க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை லிட்ரஸி ரேஷியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இட் இஸ் இன் த லீடிங் ஏரியா. ஓகே, அப்படி இருக்கும்போது பட் த ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டிகேட்ஸ் த ஸ்டேட் ஹஸ் ரெக்கார்டட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இன் இந்தியா, அரவுண்ட் 10%. இவ்வளோ பேர் படித்தவங்க இருந்தும் ஏன் இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னா, இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று எல்லாரும் ஸ்கூல் வரைக்கும் தான் படிக்கிறாங்க, இல்லைனா எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் படித்து வராங்களோ அவங்க என்ன படிக்கிறோன்னே புரியாமல், அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் படிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி people are not able to transform the state. அவங்களோட ஸ்டேட் growthக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டர் we can understand. The labor force arguably suffers from the problem of employability, alluding to poor skills and incompetence. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, most of these people are going and working in Middle East, துபாய், சவுதி, அந்த மாதிரி போய் ஒரு சீப் லேபரர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ in a state where the literacy level is almost 96%, அந்த ஸ்டேட் இட் ஷுட் பி லைக், இப்போ பெங்களூர் எப்படி இருக்குது, சர்வீசஸ் செக்டார்னாலே பெங்களூர், த சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி இந்த ஸ்டேட் ஆக்சுவலாக ஆயிருக்கணும். பட் த திங் இஸ் இட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் வந்து மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டார். சரி, அக்ரிகல்ச்சர்லேயுமே இவ்வளோ லிட்ரஸி ரேட் இருக்கிறதுக்கு பீப்புள் ஷுட் எம்ப்ளாய் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அந்த மாதிரி இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. the share of output shifting from agriculture to service, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் கேரளா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் ஸ்டேட் இன் இந்தியா? இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம இதில் டீல் பண்ணியிருக்காங்க. This large rise in the labor force could not be absorbed in the emerging sectors because labor force அதிகமாக இருக்காங்க, அதுவும் படித்த லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்க. ஒன்று அவங்கக்கிட்ட எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, இல்லைனா எமர்ஜிங் செக்டார்ஸ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. எமர்ஜிங் செக்டார்ஸ்னால் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஃபார்மசூட்டிக்கல், ஹெல்த் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி, இதிலெல்லாம் இது ப்ராப்ளமாக இருக்குது. விச் இஸ் லெஸ் லேபர் இன்டென்சிவ், காசிங் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். த எக்கனாமி நவ் நீடட் டு க்ரோ அட் ஃபாஸ்டர் ரேட்ஸ் டு அப்சார்ப் த நியூ என்ட்ரன்ஸ். புதுசாக பீப்புள் ஆர் கம்மிங், பட் த திங் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அந்தளவு கிரியேட் ஆகிறது இல்லை. ஹை ரிசர்வேஷன் வேஜஸ் ஓவிங் டு இன்டர்நேஷனல் ரெமிட்டன்சஸ், இன்ஸ்டிடியூஷனல் வேஜ் செட்டிங் அண்ட் த ஸ்டேட்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளாய்ட் அட் ஜாப் சீக்கர்ஸ், இது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. லோ வேஜ் செக்டார்ஸ் ஆர் ஃபில்ட் வித் இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ஸ். நம்ம வேறு ஸ்டேட் டு கேரளா போகிற மைக்ரன்ஸ் அவங்கெல்லாம் ஆக்கியூபை பண்ணிடுறது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் one of the high unemployment is in this state. Open unemployment is thus a problem of economic growth and also distribution. Poor labor demand is due to poor employability. Employability ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது? பிகாஸ் அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களால அது வந்து வெளியில் வரவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணி, இல்லைனா ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இருக்க மாட்டேங்குதுங்கிறது தான் ப்ராப்ளம். ஸ்கில் இஸ் டைனமிக், எஸ்பெஷலி இந்த நாலேஜ் எக்கனாமி. ஸ்கில் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி பீயிங் ரீடிஃபைன்டு. இதனால் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது டியூ டு இன்னபிலிட்டி டு மூவ் ஃப்ரம் ஒன் செக்டார் டு another. இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, பயங்கரமாக அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா டக்குன்னு அவங்களால ஃபார்மிங் செக்டார்லேருந்து நாளைக்கு போய் வேறு ஒரு ஃபேக்ட்ரிலையோ அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது. இதை தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருப்போம். ஸோ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டு விச் இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த டெவலப்ட் ஸ்டேட்ஸ், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் ஸ்டேட் இஸ் ஃபேஸிங் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. திஸ் ஆர்டிகல் இஸ் ரிட்டன் பை அ பர்சன் ஃப்ரம் கேரளா இட் செல்ஃப். அதனால தான் ஹி இஸ் கிவிங் அஸ் திஸ் திங்ஸ். ஸோ ஜஸ்ட் ரீட் திஸ் ஆர்டிகல் டு ஹாவ் அன் ஓவரால் வியூ. ஓகே, moving on to the next one, the center's move to engage with the political leadership in Kashmir is welcome. இப்போ ரீசெண்டாக the Prime Minister Narendra Modi has decided to meet 14 party leaders from Kashmir Union Territory on June 24. நம்ம காஷ்மீர் abrogation of Article 370 நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சு. இன்னுமே அந்த ஏரியாவில் ஸ்டெபிலிட்டி அவ்வளோவா இல்லை. பீப்புள் ஆர் ஸ்டில் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸும் சரி, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸும் சரி, ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டியூரிங் திஸ் டைம் இட் இஸ் சீன் டு பி குட்
மூவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் யூஎஸோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஈகர் டு எண்ட் த யூஎஸ் என்டாங்கிள்மெண்ட் இன் ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ரெசிஸ்டிங் சைனாஸ் அட்டெம்ப்ட் டு டாமினேட் த வேர்ல்டு போத் இன் மேரிடைம் அண்ட் ஆல்சோ இன் லேண்ட்வேஸ். India is in a standoff with China on the border. Biden administration is publicly disapproving of India's Kashmir policy while wanting to strategically embrace it. Pakistan is trying to reclaim its strategic advantage. Strategic advantage என்னன்னா இப்போ நம்மளால மிடில் ஈஸ்ட் போகணும் அப்படின்னா we should pass through Pakistan. அதுக்கு தான் we are developing ஷஹபார் போர்ட் in ஈரான். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு what we can do அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் இஸ் ட்ரைங் டு டெவலப் குவாதர், சைனா இஸ் ட்ரைங் டு டெவலப் குவாதர் போர்ட். ஓகே, இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். யூஎஸ் வந்து ஓப்பனாக காஷ்மீரில் நம்ம அடாப்ட் பண்ணுற பாலிசியை எதிர்த்தாலுமே strategically it is trying to support India. Kashmir's governance challenges are not managerial and corruption investigation legitimate as they may be must not be used to debase politics itself. அதாவது அங்கே இருக்க ஆல்ரெடி இருக்க இன்ஸ்டபிலிட்டி இல்லாமல் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியும் வேறு ஆட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. The rise of Raisi, ஈரானில் வந்து இப்ராஹிம் ரெய்சி, a hardline cleric, was selected as Iran's president. So இது ஈரான் பெர்ஸ்பெக்டிவ்ல is it good or bad அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. You can just have a read at this. ஃபோக்கஸ் ஆன் COVID-19 எஸ்டிமேட்டட் டெத்ஸ். ரீசெண்டாக இப்போது ஆஃப் லேட் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துட்டே இருக்கோம். த நம்பர் ஆஃப் டெத்ஸ் தட் ஹாஸ் பீன் ரிப்போர்ட்டட், அது இட் இஸ் செட் டு பி மோர் தேன் 3 to 10 times 14 times வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. WHO ரீசென்ட்லி எஸ்டிமேட்டட் தட் ஓவர் த வேர்ல்ட் லெவல்லையே எவ்வளோ எஸ்டிமேட் இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறத விட 2 or 3 times அதிகமாக இருக்கும். இந்தியாவில் இட் குட் பி இந்த ரேஞ்ச் ஆஃப் 3 to 14 times த அஃபிஷியலி ரிப்போர்ட்டட் ஃபிகர்ஸ். இதுக்கு வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அட் த எக்ஸிஸ்டிங் டெத் ரேட் ஆஃப் 7 per 1000 people, an average village of 1000 people should report at least 1 death per week. Every week or every 2 months இது நடந்துகிட்டே இருக்கணும். பட் ஆல்மோஸ்ட் இந்தியன் வில்லேஜஸ் have experienced death at far higher rate. இந்த இவங்க அஃபிஷியல் ஃபிகர்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருத்தவங்க சாகிற மாதிரி இருக்கணும். ஆனால் we know that is not the real case, which means there is some kind of discrepancy in the figures that has been reported. The challenges in death reporting in rural areas are very different and far bigger. இது நமக்கு தெரியும். பிகாஸ் ரூரல் ஏரியாவில் ஆக்சஸ் கிடையாது, பேண்டமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் கிடையாது. இப்போ ரூரல் ஏரியாவிலேருந்து யாராவது உடம்பு சரியில்லைன்னு போனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு RT-PCR டெஸ்ட்லாம் எடுக்கிறது இல்லை. அப்படியான்னு சொல்லி அவங்களை ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சிடுறாங்க. இஃப் தட் பர்சன் டைஸ், தட் வில் நாட் கம் அண்டர் கோவிட் டெத் பிகாஸ் ஹி வாசன்ட் கன்ஃபார்ம் தட் ஹி ஹாஸ் கோவிட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் ரிப்போர்ட்டிங் ரொம்ப என்ன சொல்கிறது, இட் ஹாஸ் பிகம் அ வெரி வெரி big problem இப்போ. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கோர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் இஸ் டு ரெடியூஸ் மார்டாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ அதுக்கு நமக்கு எவ்வளோ மார்டாலிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இதுலேருந்து நம்ம 1 weekக்குள்ளே இதுதான் நம்ம டார்கெட், இவ்வளோ நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்மளால் கொண்டு வர முடியும். அதுவே நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கும் போது then we'll not be able to plan. The death estimates could be very useful to plan for next wave of pandemic and to strengthen the Indian healthcare system. Therefore what we have to do, ஒரு 4 அப்ரோச் இதில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் death audit, excess death analysis, death surveys, followed by verbal autopsies, அப்புறம் census which is very due in the 2021ல it has to be taken. அதை நம்ம இன்னும் எடுக்கலை. ஸோ it has to be அதுவுமே டன். இந்த 4 விஷயம் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. Every state should get death audits done correctly to classify all the deaths occurred during the pandemic. சில பேர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கலாம், கோமார்பிடிட்டிஸ்னால மட்டும் இறந்துருக்கலாம், இல்லைனா வந்து கோவிட் நெகட்டிவ்னு வந்து இறந்துருக்கலாம். irrespective of whatever the reason be, the death audit has to be done. It needs to be institutionalized. Okay, that is the first thing. Second thing, the excess deaths in the pandemic period should be analyzed more systematically. நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் டெத் ரேட் எவ்வளோ, இந்த டைமில் டெத் ரேட் எவ்வளோ இருக்குது, ஏன் இது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸும் அவங்க நார்மலாக சொல்கிற ஃபிகர்ஸும் டேலி ஆகுதாங்கிறத பார்க்கணும். தேர்ட் ஒன், ரூரல் ஏரியாஸ் அண்ட் ஸ்மாலர் டவுன்ஸ் require additional data collection. The death registers at village level can be utilized and panchayats can provide this data in real time, which can be collated by the administration. This can help the government in getting more realistic death estimates in the few months. Jharkhand government இந்த மாதிரி ரீசெண்டாக it
completed one such survey which focused extensively on rural areas, which found 43% excess death than the comparable period. பேண்டமிக் முன்னாடி எவ்வளோ பேர், அதை விட எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட் சர்வே 2/3 ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸ் இன் 10 days. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு பேக்வேர்டாக இருக்குது ஒரு ஜார்க்கண்ட் ஸ்டேட்னாலே பண்ண முடியும்னா தென் வை கான்ட் வி டூ இட்டுங்கிறத கேட்குறாங்க. அதே மாதிரி 10 years ஒன்ஸ் நடத்துகிற நம்ம அந்த சென்சஸை வி ஷுட் ஷியோர்லி டூ திஸ். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அதுவும் அது டோர் டு டோர் நடத்துகிற ஒரு சர்வே. ஸோ தட் வில் ஷியோர்லி ஹெல்ப் அஸ் இன் ஃபிகரிங் அவுட் வாட் த ரியல் சிச்சுவேஷன் இஸ். ஸோ தட்ஸ் வாட் இஸ் செட் இன் திஸ் ஆர்டிக்கல். இது தவிர வேறு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை. திஸ் இஸ் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல் எக்ஸெட்ரா. அண்ட் மேட்டர் ஆஃப் ட்ரெஸ் அண்ட் டிசிப்ளின், இது வந்து நீங்கள் எத்திக்ஸ் இல்லைனா வேறு கவர்னன்ஸ் அந்த பர்ஸ்பெக்டிவில் சொல்லலாம். ஹவு என்ன சொல்கிற ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணணுங்கிறது ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இது வந்து ஆர்மியில் இல்லை வந்து என்ன பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் இது ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் நம்ம என்ன போலீஸ் ஃபோர்ஸில் இது கொண்டு வரல? இன்ஃபேக்ட் போலீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த லா அண்ட் ஆர்டர் அண்ட் பீப்புள். அவங்கக்கிட்ட நம்ம ஏன் இதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது? ஒரு சாதாரண ஐடி கம்பெனி அவங்களே வந்து இதுதான் ரூல்ஸ், இதுதான் ட்ரெஸ் கோட்னு என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். வை கான்ட் பி என்ஃபோர்ஸ் தெம்? அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் ஃபோன்ஸ் டியூட்டி டைமில் யூஸ் பண்ணால் ஃபைன், அன்லஸ் அன்டில் இட் இஸ் அ வெரி எமர்ஜென்சி. அந்த மாதிரிலாம் ஏன் நம்ம இன்னும் வந்து ஒரு டிசிப்ளின் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இட் மேக்ஸ் அஸ் திங்க் அ ஃபியூ பாயிண்ட்ஸ். And moving on to the next one, data point. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, during this pandemic time, over 2,300 domestic violence complaints were filed with National Commission for Women between January and May. இந்த 5 மாதத்துக்குள்ளே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிருக்கு. highest for any year since 2000. Most complaints were received from Uttar Pradesh, while the highest complaint recorded was in Delhi. ஏன் அப்படின்னா டெல்லியில் ஓரளவுக்கு லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புள் வில் கோ அண்ட் கம்ப்ளைண்ட். மற்றபடி ரூரல் ஏரியாஸ்லாம் பீப்புள் won't even complain. ஹஸ்பண்ட் அடிக்கிறானா, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், அப்படி தான் நினைப்பாங்க. According to National Family Health Survey data, 70% of women in major states who faced physical violence did not inform. அதாவது ஒரு 70% of the women who experienced physical violence in any major state did not seek help or tell anyone about it. Less than 20% அவங்க மட்டும்தான் இதை இன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. இந்த 20% இன்ஃபார்ம் பண்ணியே 2,300 கேசஸ் வந்திருக்கு, which is the highest ever. ஸோ இந்த பேண்டமிக்கோட ஒன் இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபேமிலி கூட பாண்ட் ஆக டைம் கிடச்சிருக்கு, ஒரு ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு பிரேக் போட்ட மாதிரி இருக்குது. பீப்புள் வேர் என்ன சொல்ற ஃபோர்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. அது வந்து சில ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ட்ஸ்க்கு இட்ஸ் ஒர்க்கிங், பட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் இட் இஸ் டர்னிங் அவுட் டு பி domestic violence. So this is another important thing. GS1 women and women related issues you can quote this data. Just have a view at this. Okay, so that's all for today's news. I hope I have covered all the important news item. You can download this highlighted PDF from our blog. The link is given in the description box below. So tune in tomorrow for tomorrow's analysis. Thank you.